أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واضرب لهم مثل الحياة الدنيا كماء إن أنزلناه من السماء فاختلط به نبات الأرض فأصبح هشيما تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. صدق الله العظيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அப்படிங்கிற தலைப்புல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து வரோம். இதுல முன்னாடி 4 சாப்டர் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப 5வது சாப்டரா நம்ம என்ன பார்த்து வரோம்னா, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளோட எப்படியெல்லாம் பேணுதலோட, கனிவோட, அன்போட, கருணையோட இருக்கணும் அப்படிங்கிற இந்த தலைப்புல அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உஸ்தாத் ரொம்ப அழகிய செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி வர்றாங்க. நம்ம அதையெல்லாம் பார்த்து வர்றோம். தன்னுடைய ஒரு குழந்தைகள் விஷயத்துல ஒவ்வொரு தாயும் எவ்வளவு அறிவுள்ளவளா, எவ்வளவு முன்னேற்பாடா, எவ்வளவு கவனத்தோட கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே இவர்களுக்கு இந்த இம்மை வாழ்க்கையோட உண்மை நிலைய ஒரு உதாரணத்தை கொண்டு நீங்க சொல்லுங்க. நாம இன்று வானத்திலிருந்து மழை பொழிய செய்யறோம். பிறகு அதன் மூலம் செடி கொடி எல்லாத்தையும் பூமியில நன்கு அடர்ந்து வளர்க்க செய்யறோம். அதே செடி கொடி நாளை காற்றடித்து செல்லும் காய்ந்த பதறாய் போயிருது. அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் கொண்டவனா இருக்கிறான் அப்படிங்கிறத நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க. சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, இந்த பொருட்களும் அடுத்து இந்த பிள்ளைகளும் உலக வாழ்க்கையில் நிலையற்ற அலங்காரம் ஆனா அது நிலை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது. அத நீங்க இந்த மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அது மட்டும் இல்ல, இத சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலை இல்லாததுன்னு சொன்னதை அது அலங்காரம்னு சொல்றான். அப்ப இந்த உலகமும் அது உள்ள செல்வங்களும் குழந்தைகளும் அலங்காரமானது. இந்த அலங்காரத்தை நாம எப்படி இத ஜீனாவா பயன்படுத்துறோமா, அலங்காரமா அழகா எடுத்துக்கிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல இது ஃபித்னாங்கிறான். அப்போ அதை ஃபித்னாவா ஆக்கிக்கிறோமா அப்படிங்கறதுல தான் நம்ம எடுத்துக்கிற கூடிய அந்த வழிமுறையில பயன்படுத்தக்கூடிய முறையில தான் இருக்கு. எப்படி கத்திய பழத்தை கட் பண்றதுக்கும் நன்மையான விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், அதே நேரத்துல அல்லாஹ் தடுத்த விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். அது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது. இது இந்த உலக வாழ்க்கைகளும் அதனுடைய பொருள்களும் பிள்ளைகளும் ஒரு நிலையற்ற அலங்காரம். உண்மையிலேயே நிலையானது, நிலைத்திருக்கக்கூடியது எது தெரியுமா? நற்செயல்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சூரா காஃப்ல 45, 46வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்து எப்படி சொல்றான்? நீங்க இந்த நிலையற்ற இந்த அலங்காரத்துல உண்மையிலே நிலைத்திருக்க கூடியது எது தெரியுமா? நற்செயல்கள் தான்.
பலனை பொறுத்து உங்களுடைய இறைவனிடத்துல சிறந்ததா இருக்கு. மேலும் அவற்றின் மீதுதான் நல்ல எதிர்பார்ப்புகள் கொள்ள முடியும். எதுல? நற்செயல்கள் மேல. அதுலதான் நம்ம நல்ல எதிர்பார்ப்பு வைக்க முடியும். அப்ப நற்செயல்களா இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுல கொடுத்த இந்த செல்வங்களையும் இந்த பிள்ளைகளையும் நம்ம நற்செயல்களா நல்லொழுக்கத்தோட நாம பாதுகாத்து வளர்த்து அதை பயன்படுத்தும் போது அது நமக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தருங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இந்த குழந்தைகள் வளர்ப்புல ஒவ்வொரு இடத்துலயும் பயனுள்ள முறைகளை கையாளணும் அப்படின்னு உஸ்தாத் நமக்கு அழகான அறிவுரைகளை சொல்றாங்க. ஒரு நல்லறிவுள்ள ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளோட மனநிலைகளை அவங்களுடைய விருப்பங்களை அறிந்து பிள்ளைகளோட இயற்கைக்கும் அவங்களுடைய பண்புகளுக்கும் வித்தியாசப்பட்டு இருக்கிறத கவனிச்சுக்கிருவா. அப்படி கவனிச்சு உங்களை வளர்க்கும் போது அதற்கேற்ப பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல இடம் பிடிச்சு அவங்களோட ஒன்றி நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் கற்பிக்க கூடியவளா இருப்பா. யாரு? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. இஸ்லாத்தின் அழகிய பண்பாடுகளால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண் தன்னுடைய பிள்ளைகளை இயற்கைக்கும் அவங்களுடைய உள்ளங்களுக்கும் தகுந்தாற் போல அவங்களுடைய பண்புகளை அவங்களுடைய குலநலங்களை அறிந்து அவங்களோட ஒன்றி நற்பண்புகளையும் ஒழுக்கங்களையும் கற்பிச்சு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய உள்ளங்களை செப்ப நடுறதுல திறமையான நுட்பமான முறைகளை பின்பற்றக்கூடியவளா இருப்பா. சுப்ஹானல்லாஹ். குழந்தை வளர்ப்புங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? அல்லாஹ் தஆலா வருங்கால தலைவர்களை வருங்கால செம்மல்களை வருங்கால அரசர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசிகளை ராணிகளை குடும்ப தலைவிகளை குடும்ப தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பணிய அல்ஹம்துலில்லாஹ் பெண்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொடுத்திருக்காண்டா. அப்ப அந்த அரசர்களையும் தலைவர்களையும் திறமையாளர்களையும் கண்டுபிடிப்பாளர்களையும் விஞ்ஞானிகளையும் பொறியாளர்களையும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி கிட்ட இருக்கு. ஒரு தாய்கிட்ட இருக்குது. அத அழகான முறையில திறம்பட நுட்பமான முறையில பின்பற்றக்கூடியவளா இருப்பா. பொதுவாவே தாய் தான் பிள்ளைகளோட நெருக்கமான அதிகமான அன்போட இருப்பா. அவ பக்கம்தான் பிள்ளைகள் ஈர்ப்பு உள்ளவர்களா இருப்பாங்க. தந்தையோட பாசமா இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் விலகி எதுனாலும் அம்மா கிட்ட கட்டி அணைச்சு எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு டேடி கிட்ட சொல்லுங்க, பாப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு தந்தையிட கேட்கக்கூடிய விஷயத்த கூட தாய்கிட்டதான் முதல்ல சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஈர்ப்பு உள்ளவளா தாயை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களும் மனங்களும் உற்சாகம் அடையும். தாயிட்ட தான் அந்த பிள்ளைகள் தங்களுடைய எண்ணங்களை தன்னுடைய உணர்வுகளை சொல்லி பரிமாறிக்கிறோம். அதனால இந்த தாய் பிள்ளைகளோட அறிவு அந்த வயசுக்கு ஏத்த மாதிரியான சீர்திருத்தங்களை சொல்லி அந்த இயற்கைக்கும் பண்புகளையும் அழகான முறையில செப்பனிட்டு கொண்டு போகக்கூடியவளா யார் இருக்கணும்? தாய். தந்தையிடம் ஒண்ணு கேட்கிறதா இருந்தாலும் அவர்களுக்கு பாலமா. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த தாய் அந்த பிள்ளைகளோட கூடி கொலாவி அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கும் போது அவ அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற அந்த வயசுக்கேற்ற பக்குவமா அவங்களோட சில செய்யமா விளையாட்டா சில நேரம் நகைச்சுவையா சில நேரம் கண்டிப்பா அழகிய முறையில அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அன்போட பரிவோட கருணையோட அவங்களோட அறிவுரை கூறும்போது அவர்கள் எப்படிப்பட்ட மக்களா இருப்பாங்க? மிகப்பெரிய சான்றோர்களா வருவாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்ப தாயோடைய அறிவுரை தாதியுடைய ஆக்கப்பூர்வமான செயல்கள் அந்த பிள்ளைகளை ஆர்வப்படுத்த கூடியதா இருக்கும். மன விருப்பத்தை அவங்கள அறிஞ்சு தாயோட கட்டளைகளை ஏற்று அவங்க நல்ல வழி நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்கங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதற்கெல்லாம் முன்னுதாரணமா தாய் இஸ்லாமிய வழிகாட்டுதலை அறிந்தவளா அறிவு முக்கவளா சமயோசித்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அறிவுரை கூறக்கூடிய மிகப்பெரிய தாயியா வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்ப ஒவ்வொரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியும் தன்னுடைய குழந்தைகள் விஷயத்துல எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தாயை போல பிள்ளை, நூலை போல
சேலை அப்படித்தானே வரும். அப்ப ஒரு தாய் திறமை மிக்கவளா, பண்பு மிக்கவளா, அனுசரிக்க கூடியவளா, அரவணைக்க கூடியவளா, அன்பு காட்டக்கூடியவளா, கருணையோட பரிவோட இரக்கத்தோட நடந்துக்கும் போது அதை பார்க்கக்கூடிய பிள்ளையும் எப்படி இருக்கும்? சந்தோஷமா அழகான மன வளர்ச்சியோட இருக்காதா? அதே நேரத்துல ஒரு தாய் கடுகடுத்தவளா, சிடுசிடுத்தவளா, இரக்கமில்லாதவளா இருக்கும்போது இந்த பிள்ளைக்கும் அதை பார்க்கையில எப்படி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நிறைய விஷயங்களை நமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மார்க்க அறிஞர்களும் நமக்கு வழிகாட்டுதலை கொடுத்திருக்காங்க. உண்மையான மனப்பூர்வமான வழிகாட்டுதலோட அன்பு, மரியாதை, கண்ணியம் இருக்குது. உண்மையான மனப்பூர்வமான அந்த கட்டுப்படுதல்ல தான் அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது, கண்ணியம் இருக்குது. பொய்யான போலியான அந்த அடக்குமுறையில அதிகாரமும் வன்மையும் கண்டிப்பும் தான் இருக்குமே தவிர இந்த ரெண்டுக்கும் இடையில பாருங்களேன் நிறைய இடைவெளி இருக்கிறத பாக்கலாம். அதாவது உண்மையான மனப்பூர்வமா நம்ம பிள்ளைகளை அன்போட கருணையோட கட்டுப்பாடோட வளர்க்கும் போது அவங்க கண்ணியமா நடந்துக்கிருவாங்க, மரியாதையா நடந்துக்கிருவாங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்ல உறுதியோட இருப்பாங்க. அதனால நற்பலன்கள் இந்த வீட்டுக்கும், நாட்டுக்கும், அவங்களுக்கும், குடும்பத்துக்கும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஆனா ஒரு அதிகாரத்திலையும், ஒரு வன்மையிலையும், ஒரு கண்டிப்புலையும், கடுகடுப்புலையும் அடக்கு முறையில வளர்க்கக்கூடிய பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? அந்த அடக்குமுறை போனதுக்கு பின்னாடி, அந்த கட்டுப்பாடு அகன்றதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? அவங்க மனம் போன போக்குல போகக்கூடியவர்களா இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம உண்மையான மனப்பூர்வமான அன்போட கருணையோட பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட தாய்களாக, குடும்ப பெண்களாக, நற்குணம் நிறைந்தவர்களாக எங்கள் அனைவரையுமே ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து தனது அன்பையும் பரிவையும் பிள்ளைகளுக்கு உணரச் செய்வாங்கிற ஒரு ஹெட்லைன்ல உஸ்தாத் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாங்க. தன்னுடைய அன்பை தன்னுடைய பிள்ளைங்க மேல எவ்வளவு அன்போட, பரிவோட, பாசத்தோட நாம இருக்கோங்கிறத பிள்ளைகளுக்கு உணரச் செய்வா. பிள்ளைகளுக்கு ஆழமான அன்புக்கும், உண்மையான பரிவுக்கும், இதமான அரவணைப்புக்கும் தேவை உடையவர்களா, ஆசை உள்ளவர்களா, ஈர்க்கக்கூடியவர்களா பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு இஸ்லாமிய அறிவை பெற்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளோட அன்பு, பரிவு, அரவணைப்பு அறிந்திருப்பா. அப்போ அந்த பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது, சிக்கல்கள்ல இருக்கும்போது, நெருக்கடிகளுக்கு ஆட்கொண்டு இருக்கும்போது அதுல இருந்து பிள்ளைகளை எப்படி மீட்டெடுக்கணும்னு அன்போடையும் கருணையோடையும் நடந்துக்கிருவா. பாருங்களேன், பிள்ளைங்களுக்கு ஒரு முடியாத நேரத்துல எங்க போன, என்னத்த சாப்பிட்ட, ஏன் இப்படி, அதான் உனக்கு இப்படி அப்படின்ட்டு சொல்றதை விட அந்த பிள்ளைய கூப்பிட்டு என்ன தங்கம் உனக்கு என்ன செய்யுது, வயிற்று வலிக்குதா, ஜுரமா இருக்கா, இங்க வாங்க மம்மி உங்களுக்கு அம்மா உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு டேப்லெட் தரணும், இல்ல ஒரு கஷாயம் போட்டு தரணும், அவங்களுக்கு தலையை தடவி கொடுத்து அவங்கள கட்டி அணைச்சு அவங்களுக்கு ஒரு அழகான முறையில ஒரு தைலமோ இல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆயில்மெண்டோ அவங்களுக்கு தடவி விட்டு அவங்களுக்கு ஒரு அழகா மருந்து கொடுக்கல அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அப்படியே நம்ம மேல சாஞ்சுக்குவாங்க. பாத்திருக்கீங்களா? கண்ணுல கண்ணீர் வடியும். அழுகாதீங்க அழுகாதீங்க ஒண்ணும் செய்யாது, அல்லாஹ் லேசாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரவணைக்கக்கூடிய அந்த தாய்க்கும் நீ எங்க போனியோ, என்னத்த திண்டியோ, எதையோ இழுத்துக்கிட்டு வந்திருக்கா, அது பயப்படும் அந்த புள்ள. பாத்தீங்களா? அப்போ ஒரு நோய் நேரத்துல எப்படி ஒரு கனிவோட அரவணைப்பா இருக்கணும். இல்ல ஒரு பிள்ளைங்க வெளியே போறாங்க, அவங்க வளர்றாங்க, ஆளாகுறாங்க, பருவ வயது அடையிறாங்க, ஒரு டீனேஜுக்கு வர்றாங்க, வாலிப பருவத்தை அடையிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு கஷ்டம், அவங்கள அழகான முறையில அவங்கள அணுகி அவங்க நம்மள்ட்ட ஆறுதல் தேட வரும்போது அவங்கள ஏசாம பேசாம இங்க ஏன் போன, அங்க ஏன் போன, அதையே செஞ்ச, இதையே செஞ்ச, இதை செஞ்சிருக்க கூடாது, அதை பார்த்திருக்க கூடாது இப்படின்னு சொல்லாம சரி சரி அதான் நடந்துச்சு இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துக்குவோம் அப்படின்னு அவங்கள தோளோட தோள் சேர்த்து அழகான முறையில தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அவங்கள அணைச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது எவ்வளவு அவங்களுடைய எண்ணமும் மனமும் உறுதி அடையும். அவங்க அந்த விஷயத்துல இருந்து செழிப்பா அழகான முறையில வெளிவருவாங்க. அப்ப அவங்களுடைய சிந்தனையில சிறந்த சீரிய நோக்கங்கள் வர்றதுக்கு காரணம் யாரு? ஒரு தாய். அந்த தாய் அந்த பிள்ளைங்களோட ஒரு நோயான நேரத்திலையும் சரி, இல்ல அவங்களுக்கு ஒரு சிரமம் சிக்கல் வரக்கூடிய நேரத்திலையும் சந்தர்ப்பங்களை பார்த்து அந்த பிள்ளைகளோட அன்போட பரிவோட இரக்கத்தோட அவங்களோட
தன்னுடைய நேசத்தை காட்டி தன்னுடைய தாய் பாசத்தோடு அவர்களை அணைச்சு அன்போடு அவர்களுக்கு வழி சொல்லி கொடுக்கும் போது, அவர்களை அரவணைக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பையும் நற்பாக்கியத்தையும் அந்த பிள்ளைகள் உறுதியோடையும் நிம்மதியோட இருக்கிறத பார்க்கலாம். உண்மையிலேயே ஒவ்வொரு தாய்மார்களும் இதை உணரக்கூடியவர்களா இருப்பீங்க இந்த ஃபீலிங்கோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா. ஏன்னு சொன்னா நம்ம அன்றாட நம்ம பிள்ளைங்க வெளியில போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, மற்ற இடத்துக்கு போறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரியவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு தான் மன உளைச்சல், அவங்களுக்கு தான் சிக்கல், சிரமம், நோய் வரும் இல்ல, பிள்ளைங்களும் அதுக்கு பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள வெளியே போயிட்டு வரையில எப்படி தங்க வெளியே போனீங்களே, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களே, என்ன படிச்சீங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பேசுனீங்க, என்னவெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எதெல்லாம் உங்களுக்கு புரியல, என்ன செஞ்சீங்க, அதுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அழகான ஒரு ஆறுதலை ஒரு ஆலோசனையை நம்ம வழிகாட்டும் போது, அன்போட கருணையோட அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். நம்ம பிள்ளைங்க நம்ம தாய் இவ்வளவு அரவணைப்போட அன்போட இருக்கும்போது வெளியில கெட்ட தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் வேற நட்புகள் பக்கம் போகவே மாட்டான். உண்மையிலேயே அது உறுதியான விஷயம். அனுபவத்துல கண்டிப்பா கண்டு உணர்ந்த விஷயம். ஒரு இரையச்சமுள்ள ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய குழந்தைகளோட இரக்கத்தோட அன்போடையும் நடத்துகிறவா. இரக்கமும் அன்பும் இஸ்லாமிய அடிப்படை பண்பா இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொற்களாலும் தன்னுடைய செயல்களாலும் இந்த பண்பின் பக்கம் ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்புகள்ல இரக்கமும் அன்பும் தனித்து காணப்பட்ட ஒரு குறிப்பான ஒரு விஷயமா இருக்கு. குழந்தைகளிடம் அதிக அன்பையும் இரக்கத்தையும் காட்டக்கூடியவர்களா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. இத பத்தி சொல்லும் போது சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்ட ஒரு ஹதீஸ அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட குடும்பத்தினர் மீது இரக்கமும் அன்பும் உடைய வேறு யாரையும் நான் பார்த்ததில்ல. சுப்ஹானல்லாஹ். வெளியாட்களோட இரக்கத்தோட அன்போட பாசத்தோட நடக்கிறது பெரிய விஷயம் இல்ல. தன்னுடைய குடும்பத்தாரையும் தன்னுடைய பிள்ளைகளோடையும் இரக்கத்தோட அன்போட இருக்கணும். அதைத்தான் அவருடைய தூதர் அழகான முறையில வழிகாட்டி இருக்காங்க. இந்த இடத்துல சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகனார் இப்ராஹிம் குழந்தையா பிறந்து மதினாவில பிறந்து அந்த குழந்தைய மதீனாவுடைய ஒரு மேட்டு பகுதியில பால் குடிக்கிறதுக்காக அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், அங்க போகும்போதெல்லாம் தங்களோட அவங்களும் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ளைய பார்க்க போகும்போது நானும் அவங்களோட போவேன். அவங்க சொல்லி காட்டுறாங்க. போவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள சென்றதுமே அந்த குழந்தைய கையில எடுத்து முத்தமிடுவாங்க. கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு தான் திரும்புவாங்க. ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய குழந்தைய பால் குடிக்கிறதுக்காக அந்த அந்த காலத்துடைய பழக்கம். அப்போ செவிலித்தாய்கள் மூலம் பால் ஊட்டுவாங்க. அப்படி குடுத்திருக்கிற நேரத்துல தினமும் அந்த புள்ளைய போய் பார்த்து அதை தூக்கி அதை எடுத்து அதை முத்தமிட்டு கொஞ்ச நேரம் அந்த குழந்தையோட இருந்துட்டு வந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ராணுவ வீரர், அல்லாஹ்வுடைய தூதர், இன்னும் 9 மனைவிகளுக்கு கணவன், இன்னும் சமுதாய தலைவர், விதவைகளின் ஆதரவாளர், இன்னும் என்னென்னலாம் சொல்லலாம். இவ்வளோ பணிகளையும் பார்த்துக்கிட்டு இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு தன்னுடைய புள்ளைய போய் தினமும் பார்த்து சந்திச்சு அதை தூக்கி அதை முத்தமிட்டு அதோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நே நேரம் இருந்திருக்குன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். நமக்கு பிசினஸ்ங்கிறோம், கம்பெனிங்கிறோம், வேலைங்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம். புள்ள தூங்குனதுக்கு பின்னாடிதான் வீட்டுக்கு வரக்கூடிய தந்தைமார்கள் எவ்வளவு பேரும் இருக்கிறாங்க. பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கையிலே எந்திரிச்சு போயிடக்கூடிய தந்தைமார் இருக்காங்க. அந்த பிள்ளைங்க தகப்பனுடைய பாசத்தை உணராத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனியான டைம், ஒரு வேல்யூபிள் ஒரு ஒரு அழகான ஒரு டயத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு ஒரு ரோல் மாடலா இருந்திருக்காங்க பாருங்க. ஆனா அதே நேரத்துல விதிவிலக்கான தகப்பன்மார் இல்லாமல் இல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவங்க அவங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த பிள்ளைங்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காக தான் உழைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் அந்த பிள்ளைங்கள் விஷயத்துல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு, அவங்களுடைய அழகான வழிகாட்டுதல் இருக்கு, அவங்களுடைய அன்பு அரவணைப்பு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார் மீது தன்னுடைய
பிள்ளைகள் மீது எவ்வளவுலாம் இரக்கத்தோட இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. பாத்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளம் சிறார்கள் மீது கொண்ட இரக்க குணம் விசாலமா இருந்துச்சு. அடுத்து விளையாட்டு பருவம் முடிந்த பிள்ளைகள் மீது அவங்க அன்பும் பரிவும் இரக்கமும் சூழ்ந்து இருந்துச்சு. இத பத்தி அனசர்கள் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை கடந்து சென்றால் சலாம் சொல்வார்கள், அவர்களை உற்சாகமூட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவங்களை பார்த்தா அவங்க முந்திக்கிட்டு சலாம் சொல்வாங்களாம். அவங்க சொல்லட்டும் இல்ல. அப்ப ஒரு முன்மாதிரி எங்க இருக்கு? மூத்தவர்கள்ட்ட, பெரியவர்கள்ட்ட, தலைவர்கள் கிட்ட. அப்ப நாம அந்த பிள்ளைகளுக்கு அழகிய ஒரு ரோல் மாடலா, அழகிய ஒரு வழிகாட்டுதலா, அவங்களுக்கு ஒரு நற்பண்புகளை சொல்லி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சிறுவர்களை கடந்து போனா அவங்களுக்கு முதல்ல சலாம் சொல்லுவாங்களாம். சலாம்ங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ்வுடைய சாந்தி, சமாதானம் அவன் புறத்திலிருந்து பரக்கத், அவன் புறத்திலிருந்து ரஹ்மத் உண்டாகட்டும். ஒரு குழந்தையை பார்த்து, ஒரு பிள்ளையை பார்த்து, ஒரு கணவனை பார்த்து, ஒரு மனைவியை பார்த்து சொல்லும் போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தி, சமாதானம், பரக்கத்து, ரஹ்மத்து, அவனுடைய கருணை நமக்கு வந்துருச்சுன்னா வேற என்ன வேணும்? இல்லையா? அப்ப அதுக்கு முதல்ல பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை கடந்து சென்றா அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. இத நிறைய பேரு நம்ம வீட்டுகள்ல ஃபாலோ பண்றோமா? பிள்ளைங்களுக்கு சலாம் சொல்றதா? பிள்ளைங்க தான் வந்து அம்மா, அப்பாவுக்கு சலாம் சொல்லணும். மம்மி, டாடிக்கு சொல்லணும். அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. இல்ல முதல்ல நாம சொல்லணும். நாம அவங்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே அந்த பழக்கத்துக்கு வருவாங்க. இல்லையா? அப்போ நம்முடைய பிள்ளைங்களுக்கு சாந்தி வேணும், சமாதானம் வேணும், அல்லாஹ்விடமிருந்து இரக்கமும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வேணும். கண்டிப்பா வேணும். நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு அழகான வழிகாட்டுதலா இருந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ புகாரில பதியப்பட்ட இந்த ஹதீஸ நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நியத்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்கள உற்சாகமூட்டக்கூடியவர்களா இருப்பாங்க பிள்ளைங்கள. சுப்ஹானல்லாஹ். அப்ப நாமும் பிள்ளைங்களோட அன்போடையும் இரக்கத்தோடையும் உற்சாகமூட்டக்கூடிய மக்களா நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ஹதீஸ். அது மட்டும் இல்லாம நம்முடைய சிறுவர்களை நேசிக்காதவரும், நம்முடைய பெரியவர்களின் உரிமையை அறியாதவரும் நம்மை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப சிறியவர்களை நேசிக்கிறது எவ்வளவு பெரிய சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பெரியவர்களோட உரிமைகளை அறியாதவரும் நம்மை சேர்ந்தவர் இல்ல. முஸ்னத் அஹ்மதுல, ஹாக்கிம்ல பதியப்பட்ட ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். சிறுவர்களை நம்ம பார்த்தா என்ன செய்றோம்? பேசுறோம். அவங்களோட இரக்கமா இருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில நேரத்துல என்ன சொல்றோம், ஓடுங்க, ஓடுங்க, நீங்கலாம் வெளிய ஓடுங்க. வெளிய போய் விளையாடுங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்ல. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு சில இடத்துல பாருங்களேன், அப்படி சொல்லும்போது அவங்க முகமெல்லாம் வாடி போய் சோர்ந்து போயிரும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க பாருங்க, சிறுவர்களை நேசிக்காதவர்கள் நம்மை சேர்ந்தவர் இல்ல. அப்ப அவங்களோட பக்குவமா நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங்கோ, ஒரு பேச்சோ, ஒரு ஏதோ ஒண்ணு செய்ய போறோம்னா, அழகான முறையில அவங்க தலைய தடவி கொடுத்து, இப்ப வந்து இம்பார்ட்டன்டா ஒரு முக்கியமான மீட்டிங் போறோமா, ஒரு பேச போறோமா, சந்திக்க போறோமா, இப்ப முக்கியமான வேலை செய்ய போறோமா, அப்ப நீங்க போய் படிக்கிறீங்களா, நீங்க போய் கொஞ்சம் சேர்ந்து அம்மாக்கு வெளியில விளையாடுறீங்களா, இப்படி அவங்களோட கருணையா சொல்றது எப்படி இருக்கும்? ஓடுங்க, ஓடுங்க. அப்போ அப்படி சொல்லக்கூடாது. இல்லையா? அப்போ அவங்களோட நேசத்தோட, அன்போட சின்ன விஷயம் கூட அந்த பிள்ளைகள் மனசுல ஒரு காயத்த, ஒரு சோர்வ, ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பெரியவங்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. அவங்களுடைய உரிமையை அறியாதவர்கள் நம்மை சேர்ந்தவர் இல்ல. இன்னைக்கு நிறைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களை என்ன சொல்றாங்க? அட நீங்க எல்லாம் வயசாயிருச்சு. கம்முனு கிடங்களேன். எல்லா இடத்துலயும் வந்து நான்டு மூக்க நுழைச்சுக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு. சும்மா சாப்பிட்டோமா, இருந்தோமா, ஒரு சிலர் சொல்லுவாங்க 5 நேரம் வந்து தொழுதோமா, நாம வேலைய பார்த்தோமான்னு இருப்பீங்களா? சும்மா எதையாச்சும் பேசுற இடத்துக்குலாம் வந்துருவீங்க. சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கு உரிய கண்ணியத்த, உரிமைய எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்முடைய சிறுவர்களை நேசிக்காதவரும், நம்முடைய பெரியவர்களின் உரிமையை அறியாதவர்களும் நம்மை சேர்ந்தவர்கள் இல்ல
அப்ப பெரியவர்கள் அவர்கள் பெறாம அவங்க வழிகாட்டாம அவங்களுக்கு அவங்க நம்மள்ட்ட ஆர்வமும் அக்கறையும் கொண்டு வளர்க்காம நாம இன்னைக்கு ஆளாயிருக்க முடியாது. அப்ப அவங்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை பாருங்களேன். அப்ப இந்த பயிற்சி எல்லாம் காலத்தால் அழியாத ஒன்றா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய பேரன் ஹசனை முத்தமிடுவதை பார்த்த ஒரு அக்ரம் இப்னு ஹாஃபிஸ் அப்படிங்க ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்க பிள்ளைய முத்தமிடுறீங்களா? எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை கூட நான் முத்தமிட்டதில்லை என்றார். சுப்ஹானல்லாஹ். பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளையை தூக்கி முத்தமிடுறாங்க. அத பார்த்த சஹாபி சொல்றாரு, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கு, நான் ஒரு நாளும் ஒருத்தரையும் முத்தமிடலன்னு சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரக்கம் காட்டாதவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். சஹீஹுல் புகாரில சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்ட ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். எப்படி இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு வாரி அணைச்சு முத்து விடாம இருக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்க, இரக்கம் காட்டாதவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அப்ப நாம சின்னவர்களோட நம்முடைய குழந்தைகளோட இரக்கத்தோட அன்போட இருக்கும் போது நாளை வளரும் போது அவர்கள் நம்மளோட இரக்கத்தோட பாசத்தோட அன்போட கருணையோட இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளை பார்க்கக்கூடிய மத்தவங்களும் இரக்கத்தோட இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம பிறரோட இரக்கத்தோட இருக்கும்போது அவன் நம்மளோட இரக்கத்தோட இருப்பான். நிறைய ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதல் இந்த ஹதீஸ் நேரத்துல பாக்குறோம். எப்பவுமே உள்ளங்கள்ல அன்பும் இரக்கமும் பரிவும் இருக்கணும். இது மாபெரும் ஒழுக்க பயிற்சி. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பயிற்சியாவும் இருந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயிற்சியை எல்லா மக்களுக்கும் கொடுத்திருக்காங்க. இரக்கத்தோடையும் பரிவோடையும் மற்றவர்களோட நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த. இதே மாதிரி ஒரு நாள் ஒரு கிராமவாசி ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வராரு. அப்படி வரும்போது, நீங்க உங்கள் பிள்ளைகளை முத்தமிடுகிறீர்களே, நாங்கள் எங்க பிள்ளைகளை முத்தமிட மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை பறித்து விட்டால் அதுக்கு நான் உனக்கு என்ன செய்ய முடியும்னு கேக்குறாங்க. அப்ப பிள்ளைகளை வாரி அணைக்கிறது, முத்தமிடுறது, அவர்களோட பரிவோடு இரக்கத்தோட இருக்கிறது எவ்வளவு ஒரு உயர்ந்த அழகான செயல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்துல இருந்து இரக்கத்தை பறிச்சுட்டான், நான் என்னப்பா உனக்கு செய்ய முடியும்? எப்படிப்பா பிள்ளைங்களை முத்தமிடாம அரவணைக்காம அன்பு காட்டாம இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்றத நம்ம உஸ்தாத் இந்த இடத்துல நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. புகாரில சுனன் அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வந்தா, பார்க்க வந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், தன்னுடைய மகளை எந்திரிச்சு போய் அவங்கள வெல்கம் பண்ணி வரவேற்று அவங்கள அணைச்சு அப்படியே முத்தமிட்டு தன்னுடைய இருக்கையில தான் எங்க உட்கார்ந்துருந்தாங்களோ அங்க வந்து உட்கார வைப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். நம்மளுடைய பெண் பிள்ளைகளை நம்மளுடைய மத்த பிள்ளைகளை நம்ம அப்படி செய்யறோமா? திருமணம் முடிச்சு கொடுத்து அவங்க மாமி வீட்டுக்கு போயிருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. வரும்போது நம்ம இப்படி செய்யறோமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் செய்யாதவங்க இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். ஆசையோட அவங்கள வரவேற்கக்கூடிய பேரண்ட்ஸா தான் நம்ம எல்லாரும் இருப்போம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். பெண் குழந்தைகளை குழி தோண்டி புதைத்த காலம், பெண் குழந்தைகளை கண்டு வெறுத்த காலம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய தந்தைய சந்திக்க வந்தா, எந்திரிச்சு போய் தன்னுடைய பிள்ளைய வரவேற்று முத்தமிட்டு தான் இருக்கிற இருக்கையில அமர்த்துவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு ஒரு அரவணைப்போட இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நேரம் இருந்துச்சு? நமக்கு எதுக்குமே நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவ
சந்திக்க போனா அதே மாதிரி அல்லாஹுடைய தூதரை பாத்திமா என்ன செய்வாங்களாம், எந்திரிச்சு போய் வரவேற்று அவங்கள தன்னுடைய தந்தைய முத்தமிட்டு அவங்க எங்க உட்கார்ந்துருந்தாங்களாம் அந்த இடத்துல உட்கார வைப்பாங்களாம் தன்னுடைய தந்தைய. சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பேர் புள்ள வளர்ந்துருச்சு, பொம்பளை புள்ளைய எப்படி முத்தமிடுறது, எப்படி அணைக்கிறது? ஏன் நம்ம பெத்த தகப்பன், பெத்த தாய், எந்த தடையும் இல்ல. யாரோ ஒருத்தட்ட கை கொடுக்கறது, கட்டி அணைக்கிறது வெஸ்டர்ன் கல்ச்சர். அது இல்ல இஸ்லாம், அது இல்ல நமக்கு மார்க்கம், அது இல்ல நமக்கு வழிகாட்டி. நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் எத்தனை வயசானா என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான ரோல் மாடலை நமக்கு காமிச்சிருக்காங்க பாருங்க. தன்னுடைய மகளை போகி வெல்கம் பண்ணி முத்தமிட்டு அழைச்சிட்டு வந்து தான் இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அதே செயலை தன்னுடைய தந்தையிட்ட இருந்து கற்றுக்கொண்ட அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தகப்பன் தன்னை பார்க்க வரும்போது அதே மாதிரியான வரவேற்பையும், எப்படி பாத்தீங்களா, நாம எப்படி நம்ம செஞ்சோமோ அத. முன்னாடி என்ன ஓடுதோ, ஒரு வாய்க்கால் எடுத்துக்கங்க, முன்னாடி தண்ணி ஓடுனா பின்னாடியும் தண்ணி தான் வரும். முன்னாடி சேறு ஓடுச்சுன்னா பின்னாடி என்ன தண்ணியா வரும்? இல்ல. அப்போ நாம எதை ரோல் மாடலா காட்டுறோமோ, நாம எப்படி அவர்களோட பண்பாட்டோட, ஒழுக்கத்தோட, அன்போட, கருணையோட இருக்கிறோமோ, அது மாதிரிதான் அதை பார்த்து வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளும் இருப்பாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையா எப்படி எல்லாம் நடந்துக்கிடுவாங்க, எப்படி அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க, எப்படி அவங்கள முத்தமிட்டு அவங்கள வரவேற்று அவங்கள கண்ணியப்படுத்துவாங்க, அவங்க மேல எவ்வளவு அன்போட கருணையோட இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இது புகாரில சுனன் அபூ தாவூதுல பதியப்பட்ட ஹதீஸா இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நமக்கு இந்த விஷயங்கள்ல அழகான முறையில வழிகாட்டி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி பெண்களை பத்தி பேசும்போது அவங்கள புகழ்ந்து பேசுறாங்க. ஏன் தெரியுமா? அந்த பெண்கள்லாம் தங்களுடைய பிள்ளைகள் மேல அதிக பரிவுடையவர்களா இருப்பாங்களாம், குறைஷி பெண்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த முன்னாடி லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்ல. ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய பிள்ளைகள் மேல எவ்வளவு பெரிய அன்போட கருணையோட வளர்த்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களுடைய பிள்ளைகளை அவங்களுடைய மனைவியான அஸ்மா பின்த் அபூபக்கர் எப்படி வளர்த்தெடுத்தாங்க, அலி இப்னு அபி தாலிப் அவங்களுடைய தாய் ஃபாத்திமா பின்த் அசத் அவங்களுடைய நற்குணங்களை எப்படி அலி ரலியல்லாஹுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவங்களுடைய தாய் ஹிந்த் அவங்க எப்படி அவங்களுடைய வீரத்தையும் அவங்களுடைய அழகிய பண்பையும் அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தாங்க. மிகப்பெரிய தலைவர்களா உருவாக்குனாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாசறையில் வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. அந்த பிள்ளை பிற்காலத்துல 5ஆம் ஹலீஃபான்னு சொல்லக்கூடிய உமர் இப்னு அப்துல் அஜீஸ்ங்கிற பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க பிள்ளைகளை வளர்த்தெடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த குறைஷி பெண்கள் எப்படி இருப்பாங்களா, தன்னுடைய பிள்ளைகளோட அதிக பரிவோட இருப்பாங்க. அவர்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய வளர்ச்சி விஷயத்துல மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். ஏதோ புள்ளைய பெத்தோம், அது வளருது, ஸ்கூலுக்கு போகுது வருது, வந்ததோட ஒரு போனை எடுத்து கொடுப்போம், அது ஒரு ரைம்ஸ பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கட்டும்னு இல்ல. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு சில பிள்ளைங்களுக்கு பேச்சே இல்லாம போயிருது, ஒரு சில பிள்ளைங்களுக்கு சமயோசித புத்தியே இல்லாம போயிருது, ஒரு சில பிள்ளைங்கள் அதுல அடிக்ட் ஆகி பிடிவாதமா ரொம்ப ஸ்ட்ரபனா இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் எல்லாம் பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பிள்ளைகள்ங்கிறது நம்மள்ட்ட கொடுத்திருக்கக்கூடிய அமானம். அந்த பிள்ளைகளை, அந்த நம்மளுடைய அமானித பொருள்களை நம்ம எப்படி பாதுகாப்போம்? ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு அமானிதமா நம்ம கொடுத்தா அல்லாஹ்வுக்கு பயந்து அதை பாதுகாத்து அதை அவற்றை ஒப்படைக்கிற வரைக்கும் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்போம். அப்போ இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு. நாம் நாடக்கூடியவர்களுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதுல வரும், நான் உங்களுக்கு அன்பளிப்பா இந்த பிள்ளைகளை கொடுக்குறேங்கிறான். நமக்கு அன்பளிப்பா கொடுத்த பொருட்களை நம்ம எப்படி வச்சிருப்போம், எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருப்போம், எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். நமக்கு ஒருத்தவங்க விரும்பி ஒரு ஆசையா ஒரு பொருளை அன்பளிப்பு கொடுக்கும்போது, இது யார் கொடுத்தது தெரியுமா, இது எங்க கிடைச்சது தெரியுமா, இது என்ன நான் எப்படி வச்சுக்கிருவேன், அப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லி சிலாகைப்போம் இல்லையா? அப்ப நமக்கு கிடைத்த அன்பளிப்பு குழந்தைங்க, நமக்கு கிடைச்ச அமானிதமான பிள்ளைய அமானிதமா வளர்த்து எடுக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் இது பத்தி மறுமையில விசாரிக்கப்படுவீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க.
அல்லாஹ் சூரா தஹ்ரீம்ல சொல்றான், 66வது அத்தியாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்துல சொல்லும் போது, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதனுடைய கரி கட்ட எரி பொருள் மனிதர்களும் கற்களுமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரா தஹ்ரீம் 6வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய அமானிதம், எவ்வளவு பெரிய அன்பளிப்பு. அப்போ அந்த அன்பளிப்பை, அந்த அமானிதத்தை நம்ம பேணி வளர்க்கணும் இல்லையா? அப்போ குறைஷி பெண்கள் என்ன செய்வாங்களாம், தன்னுடைய பிள்ளைகள் மீது அக்கறையாவும் பரிவாவும் ஒழுக்க பயிற்சியிலையும் அவங்களுடைய மன வளர்ச்சியிலையும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக மிகப்பெரிய தியாகம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட பெற்றோர்களை பார்க்கும்போது இவ்வளவு ஆசையா இருக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல குறைஷி பெண்களை பெருமையா புகழ்ந்து பேசுறாங்க. ஏன்? தங்களுடைய பிள்ளைகள் மீது அதிக பரிவுடையவர்களா இருப்பாங்க. ஒழுக்க பயிற்சி கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்காக தியாகம் செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே சமயம் இந்த குறைஷி பெண்கள் தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல அன்போடு கருணையோட இருக்கிறதோட, அந்த பிள்ளைகள் விஷயத்துல தியாகம் செய்யறதோட மட்டும் இல்லாம தன்னுடைய கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் சரியா செய்வாங்க. அந்த ஹதீஸ் தொடர்ல. அப்ப ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்களை பத்தி பெருமையா பேசாம இருப்பாங்க? ஒரு சிலர் பாருங்களேன், குழந்தை பிறந்ததோட குழந்தைய கவனிச்சுட்டு தன்னுடைய கணவனை கொஞ்சம் அப்படி பாக்க ஆரம்பிச்சிருவாங்க. புள்ளைய பாக்குறான்ல, எனக்கு புள்ளைய பாக்குறதுலயே நேரம் சரியா போயிருது. நீங்க என்ன புள்ளைய பிறந்ததுக்கு பின்னாடி நீங்க எதிர்பார்க்கறீங்க இப்படின்னு சொல்றவங்களும் இல்லாம இல்ல. ஒரு சில பெண்கள் புள்ளைய பாக்குறத அந்த ஆர்வத்துல, ஆசையில, அன்புல கொஞ்ச நாள் சென்று ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு புள்ளை கிடைச்சிருச்சு, புள்ளை பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த புள்ள மேல இருக்க பாசத்துல கணவனை விட்டு ஒதுங்கி விலகி இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப அது வரைக்கும் கணவனும் மனைவியும் ஒன்றா ஒரு ரூம்ல ஒரு பெட்ல இருந்தவங்க, புள்ள அழுகுதுல, நீங்க வேலைக்கு போகணும், நீங்க நாளைக்கு எந்திரிச்சு மத்த வேலைகளை பார்க்கணும், அப்ப நான் தனியா நீ தனியா பிள்ளைய பாத்துக்கிறதுக்காக படுக்கலாமா? ஒரு நாளும் கூடாது. அது மிகப்பெரிய தவறு. இந்த இடத்துல நீங்க என்னுடைய அனுபவத்துல பார்த்த சில மோசமான நிகழ்வுகள், அதனால பிரிவுகள். அதனால ஒரு நாளும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை, ஆற்ற வேண்டிய உரிமை ஒரு நாளும் பிள்ளைகளுக்காக அது குறையக்கூடாது. அதே நேரத்துல நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இஸ்லாமிய அழகிய வழிகாட்டுதலின்படி அழகான முறையில உருவானவ, அந்த மார்க்கத்தை படிச்ச அந்த பெண் 2லயும் சமநிலை பேணக்கூடியவளா இருப்பா. அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்றாங்க, அந்த குறைஷி பெண்களை புகழ்ந்து சொல்றாங்க. பிள்ளைங்க விஷயத்திலையும் தியாகம் பண்ணுவாங்க, பிள்ளைங்க விஷயத்திலையும் அன்போடு கருணையோட இருப்பாங்க. ஆனா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட பெண்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸையும் கொடுக்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒட்டகத்தில் பயணித்த பெண்களில் குறைஷி பெண்களே மிக சிறந்தவர்கள். அவர்கள் குழந்தைகள் மீது மிக இரக்கமுடையவர்கள், கணவன் மீது பொறுப்புடையவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பாத்தீங்களா? யா அல்லாஹ், அப்படிப்பட்ட பெண்களா எங்களையும் ஆக்கி வை யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை பார்த்து இவ்வளவு உயர்வையும் கண்ணியத்தையும் பெருமையா சிலாகித்து சொல்லணும்னா அந்த பெண்கள் எப்படி இருந்திருப்பாங்க? இன்ஷா அல்லாஹ் நாமும் அப்படி இருப்போம். அப்ப மார்க்க வழிகாட்டலை ஒளிமிக்க அறிவால் பெற்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த வழிகாட்டுதலை கேட்ட பிறகு குழந்தைகளோட கடினமா இறுக்கமான மனசோட நடந்து கொள்வாளா? இருக்க மாட்டா. அப்போ நம்ம இறுக்கமாவும் கடினமாவும் நடக்கும்போது நம்மள்ட்ட இருந்து விலகி போவாங்க. அவங்களோட அன்போட பரிவோட நாம அவங்களோட இருக்கும்போது அவங்களுடைய அந்த அந்த பிள்ளைகள் இந்த பூமியில நடமாடக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களா உருவாகுவாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துல நம்முடைய உஸ்தாத் ஒரு கவிதையை சொல்லி காட்டுறாங்க. கவிஞர் ஹித்தான் இப்னு அல் முஅல்லா அவங்க சொல்லக்கூடிய ஒரு கவிதை. நம்முன் தவழ்கின்ற நம் குழந்தைகள் பூமியில் நடமாடுகிற நம் ஈர குலைகள். அவர்கள் சிலர் மீது காற்று வீசினால் கூட கண்களும் மூட மறுக்கின்றன. அவங்க மேல காத்து வீசினா கூட நமக்கு வலிக்குதான்.
நம்ம அவன் பிள்ளைய பாக்குறதுல கண்ணே மூட மாட்டேங்குதான். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய ஈர கொலைகள் நம்முடைய குழந்தைகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப தாயும் தந்தையும் அந்த பிள்ளைங்கள் மேல அன்போட, இரக்கத்தோட, பரிவோட, நேசத்தோட, பாசத்தோட அவங்கள கவனிச்சு கண்காணிப்போட வளர்க்கும் போது, அர்ப்பணிப்புகள் செய்யும் போது, அரவணைப்போடு வளர்க்கும் போது அந்த குழந்தைகள் எப்படி வருவாங்க? முழு சுப்ஹானல்லாஹ் ஆர்வத்தோட, ஆசையோட ஒரு அழகான குழந்தையா அவங்க வளர்வாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய குழந்தைகள்ட்ட காட்டக்கூடிய இந்த இரக்க குணம் தன்னுடைய வாழ்க்கையில ஈடேற்றத்தை, நற்பாக்கியத்தையும் கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகம் இல்ல. உலக வாழ்க்கையில சிக்கி தவிக்கின்ற அன்றாட வேலை பளுவுக்கு முன்னால் நிற்கக்கூடிய மேற்கத்திய பெண்கள், அந்த பெண்களிடம் இந்த மாதிரி பண்பை பார்க்க முடியாது. குடும்ப சிந்தனைங்கிறது அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிட்டு, இந்த இடத்துல சிரிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை பத்தி நம்ம உஸ்தாத் நமக்கு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம், ஒரு நற்பண்பு, நல்லொழுக்கம் மேற்கத்திய பெண்கள்கிட்ட கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டு, சிரிய நாட்டை சேர்ந்த பெண்கள் அமைப்பை சேர்ந்த சல்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பத்தி இந்த இடத்துல உஸ்தாத் சொல்றாங்க. அந்த பெண் என்ன செய்யறாங்க, அமெரிக்காவை பார்த்த பிறகு, அதாவது அமெரிக்காவையும் அமெரிக்காவில வாழக்கூடிய பெண்கள் அவங்களுடைய குழந்தை வளர்ப்பு, அவங்களுடைய கட்டமைப்பு, அதை பார்த்த பின்னாடி சொல்றாங்க, மிக கவலைக்குரிய விஷயம் இயற்கை. இவங்க ஒரு மேற்கத்திய படிப்பால், அதாவது மேலை நாட்டு அந்த கல்வியால் ஈர்க்கப்பட்டவங்க. சல்மாங்கிற இஸ்லாமிய பேர் இருந்தாலும் அவங்க இஸ்லாத்தினுடைய அந்த வழியில சொல்லாம இயற்கைன்னு சொல்றாங்க. இயற்கை தனக்கு அளித்த கண்ணியத்தையும் உயர்வையும் இந்த பெண் இழந்து விட்டாள். தனது பெண்மையை சிரமத்திற்குள்ளவாக்கி கொண்டா. தனது நற்பாக்கியத்தை தொலைத்து விட்டா. களை பூட்டக்கூடிய தொடர்ச்சியான வேலையில மழலை தோட்டங்களை இழந்து விட்டாள். பாருங்களேன், ஆணும் பெண்ணும் சரி சமமாக கண்டு மகிழ்ந்த இந்த பச்சிளம் குழந்தைகளின் பராமரிப்பு பாக்கியத்தை இழந்து விட்டாள். சுப்ஹானல்லாஹ். தாயின்றி பிள்ளைகள் வளர்ப்பு எப்படித்தான் மேன்மை அடைய முடியும்? வீடு மற்றும் குடும்பங்கள்ல தனி மனிதர் சமுதாயத்தின் வாழ்வை மறைஞ்சு போயிரும். தாயுடைய வளர்ப்பு இல்லாம கிரஷ்ல வெளியில கொடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைங்க இப்படிங்கிற ஒரு செய்திய அல் ஐயாம் நாளிதழ்ல 3/9/1962 வருஷத்துல வந்த ஒரு செய்தி. டமஸ்கஸ்ல இந்த நாளிதழ்ல வந்த செய்திய இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சல்மாங்கிற ஒரு சிறிய நாட்டு பெண்கள் அமைப்பை சேர்ந்த பெண், அவங்க மேற்கத்திய கல்வியை படிச்சவங்க. அவங்க இந்த அமெரிக்காவை, வெஸ்டர்ன் கல்ச்சரை, மற்றதுகளை பார்த்து சொல்றாங்க, ஒரு அழகான இயற்கை கொடுத்த ஒரு கண்ணியத்தை, ஒரு உயர்வை அந்த பெண்கள்லாம் இழந்துட்டாங்க. அவங்க அந்த அன்றாட வேலையில களைப்புல அவங்களே அவங்களுக்கு வேலைகளை இழுத்துக்கிட்டு அவங்களுடைய பிள்ளைகளுடைய மழலை சொற்களை எல்லாம் கேட்காம, அந்த அன்பையெல்லாம் அனுபவிக்காம, அந்த அன்பையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்காம அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சரி நிகர் உனக்கு எனக்கு சரியான சமம்தானு ஓடுறதுல தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்கிறதோட முக்கியத்துவத்தை எல்லாம் இழந்துட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்புல ஒரு தாயோட ஈடுபாடு இல்லாம அவங்களுடைய ஈடேற்றமும் மேன்மையும் எப்படி மேன்மை அடைய முடியும் அவங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்துல பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியம், ஒரு உயர்வு, ஒரு அந்தஸ்து, சுப்ஹானல்லாஹ், அவங்க எல்லா இடத்திலையும் போற்றக்கூடிய ஒரு கெஸ்ட். மகளா, தாயா, மனைவியா, சகோதரியா, பாட்டியா, எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல, அவங்க வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்ல இல்லையா? குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய, குடும்ப செலவுகளுக்கு குடிக்கக்கூடியது ஆண்கள்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடமையை கொடுத்திருக்கான். ஆனா சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் அது ஒத்து வரும்போது, அழகான முறையில அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு வேலைக்கு போறதோ, சமூக பணியில ஈடுபடுறதோ தவறு கிடையாது. ஆனா அத கட்டாயமாக்கி இருக்கா இஸ்லாம்? இல்ல. ஆனா மேற்கத்திய கல்ச்சர்ல அவங்களே வலிஞ்சு அவங்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை, உயர்வை இழந்துட்டாங்க அப்படிங்கிறதா இந்த பெண்மணி சொல்லி கொடுக்குறா. அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியத்தை, உயர்வை அறிஞ்சு, அது மட்டும் இல்லாம ஒரு தாய்
எப்படிப்பட்டவளா நம்ம குடும்பத்துல இருக்கணும், ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா இருக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலை நம்ம பாக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிள்ளைகளோட எப்படி நடந்தாங்க, அவங்களுடைய குடும்பத்தார்களோட எப்படி நடந்தாங்க, பிள்ளைகளோட அரவணைப்போட அவங்களுடைய மார்க்க பணியில அவங்கள ஈடுபடுத்துறதுல ஒவ்வொரு நல்லொழுக்கத்திலையும் எப்படியெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல நாம இருக்கணும். ஆனா இதை இன்னைக்கு எத்தனையோ பேர் உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்விக்கு கொடுக்கறது இல்ல. உலக கல்விக்கு நம்ம சொல்றோம், என் பிள்ளை எப்படி படிக்கிறான் தெரியுமா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஏ ஸ்டார், 9 சப்ஜெக்ட் எடுத்தா 9லயும் ஸ்டார் தான், மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட், சயின்ஸ்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு வரல. ஆனா மார்க்க விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க, பண்பாட்டு விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க, அஹ்லாக் விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் நிற்கக்கூடிய அந்த மீசான்கிற தராசில் கனமானது அந்த சர்டிபிகேட்டோ இந்த சர்டிபிகேட்டோ இந்த தலைமைத்துவமா அந்த தலைமைத்துவமா இல்ல. ஆனா அதுலயும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டின்படி நடந்தா மிகப்பெரிய சிறப்பு. அஹ்லாக், நற்பண்பு, நற்குணம், இதுதான் மீசானில் கனமானது என்று சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப ஒவ்வொரு தாயும் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கூடாதுங்கிறது இல்ல. உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும், கூடாதுங்கிறது இல்ல. ஆனா அதே நேரத்துல இந்த இஸ்லாமிய மார்க்க கல்வியை அழகான முறையில கற்றுக் கொடுத்து அவங்கள அன்போட அரவணைப்போட நற்பண்போட வளர்க்கும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இம்மை வாழ்க்கையில சிறப்பையும் மறுமை வாழ்க்கையில ஈடேற்றத்தையும் தர்றான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில் வளர்ந்த அனஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய தாய் 10 வயசுல இந்த மார்க்கத்தையும் நற்குணத்தையும் இஸ்லாத்தையும் படிக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைய விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் தோழர்கள் அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான்ங்கிற பேர் அல்லாஹுக்கு மிக விருப்பமானதுங்கிறத அறிஞ்சதுனால தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அப்துர் ரஹ்மான், அல்லாஹுடைய அடிமை, அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை, ரஹ்மானுடைய அடிமை அப்படிங்கிறதா பேர் சூட்டினாங்க. அந்த பேர் சூட்டினதுக்கு மாதிரி அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கவும் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க எத்தனை பேரு தெரியுமா, இன்னைக்கு வரலாற்று எடுத்து பாருங்க, அப்துல்லாஹ் பின் உமர், அப்துல்லாஹ் பின் மசூத், அப்துல்லாஹ் பின் ஜாபிர், அப்துல்லாஹ் பின் ஜுபைர், அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தும், எத்தனை அப்துல்லா. சுப்ஹானல்லாஹ். அத்தனை அப்துல்லாக்களும் பேருக்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய வீரர்களா, தியாகிகளா, இந்த இஸ்லாத்தின் போராளிகளா இருந்தாங்க. அப்ப நாமும் இந்த சரித்திரங்களை எல்லாம் படிக்கும்போது ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா நம்மளுடைய பிள்ளைங்களோட இரக்கத்தோடையும் அன்போடையும் இந்த உலக கல்வியை எப்படியெல்லாம் நம்ம கொடுக்கிறோமோ அதே மாதிரி மார்க்க கல்வியையும் அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹுக்கு உகந்த அடியார்களாக, அப்துல்லாக்களாக, அப்துர் ரஹ்மான்களாக வளர்த்தெடுக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நமக்கு இம்மையிலையும் ஈடேற்றம், மறுமையிலையும் நமக்கு மிகப்பெரிய ஈடேற்றத்தை தருவாங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த அமானிதங்களை, இந்த அன்பளிப்பை அழகான முறையில் பேணக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் குறைஷி பெண்களை பாராட்டியது போல் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நம்மை பற்றியும் உயர்வாக பேசக்கூடிய இடத்தில் இருக்கணும்னு சொன்னா இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதோ வந்தோம் கேட்டோம் இல்லாம இதுவரைக்கும் போனது போனாலும் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகளோட குடும்பத்தார்களோட அன்போட அரவணைப்போட அவங்களுக்கு தேவையான கல்வியிலையும் சரி ஒழுக்க பண்பாட்டிலையும் சரி முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு அழகிய தாய்மார்களாக நாம் வரணும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட தாய்மார்களா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கேட்டதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களிடம் நீ கொடுத்த இந்த அமானிதங்களை, இந்த அன்பளிப்புகளை நாங்கள் ஜீனாவாக அழகாக உருவாக்கி உன்னிடம் ஒப்படைக்கக்கூடியவர்களாக, எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய கண்மணிகளாக, குழந்தைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நீ ஆக்கி தந்தருள்வாயாக. எங்களிடமிருந்து யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொரு அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. இதில் வரக்கூடிய தவறுகளை நீ மன்னிப்பாயாக, பொறுப்பாயாக. எங்களுக்கு கொடுத்த ஈமானில் உறுதியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு அமல்களிலும் இஹ்லாஸை தந்தருள்வாயாக. தக்வாவோடு செய்யக்கூடிய அமல்களாக நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உலக நாடுகளில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள்
எல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, சோதனைக்குள்ளாகி இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் நீ அழகிய முறையில் உன் புறத்திலிருந்து உதவியை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் அந்த மக்களுக்காக எங்களால் முடிந்த உதவிகளையும் யா அல்லாஹ் துஆக்களையும் செய்யக்கூடியவர்களா எங்களை ஆக்கி வைப்பாயாக. வாஹிர துஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்சலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.